தேவ செய்தியின் தலைப்பு பிசாசுக்கு இடங்கொடாதிருங்கள், பாகம் 3. எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 27வது வசனம். பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். இந்த தலைப்பில் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டால் தேவனோடு இருக்கிற உறவை கட் பண்ணி விடுவான். பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டால் தேவன் உன் மீது வைத்திருக்கிற திட்டம் அல்லது தரிசனத்தை நிறைவேற்ற விடாமல் ஆக்கிவிடுவான். பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டால் பரலோகத்தையே இலக்கு வைத்து விடுவான். பிசாசின் தந்திரங்களையும் பிசாசுக்கு இடம் கொடுத்தவருடைய நிலைமையையும் வேத வசன ஆதாரத்தோடு இன்றைக்கு நாம் தியானிப்போம். 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஏன் பாவம் செய்ய வைக்கிறான்? அவனுக்கு உங்களை அடிமையாக்கி விடுவான். அதெல்லாம் ஆண்டவர் சொல்கிற, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறானா? அன்று உலகத்தை சிருஷ்டித்த நாளில் இருந்து நம்மை பாவம் செய்ய வைக்கிறதே பிசாசுதான். ஆதியிலே தேவன் தம்முடைய சாயலாக தம்முடைய ஆவியினால சிருஷ்டித்த மனிதனையே பாவம் செய்ய வைத்து விட்டான். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆண்டவர் உலகத்தை சிருஷ்டித்த நேரம், the time of the creation of the world, 26 முதல் 28 வசனங்கள். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நல்ல கவனிங்க. They were created in the image of God. ஆண்டவருடைய சாயல்ல அவங்க சிருஷ்டிக்கப்பட்டாங்க. ஆண்டவர் அவர்களை ஆளுகிற அதிகாரத்தை கொடுத்தார். டு ரூல் ஓவர் த வேர்ல்ட், உலகத்தையே ஆளுகிற அதிகாரத்தை கொடுத்தார். அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களுக்கென்று ஒரு இடத்தை உருவாக்கி கொண்டு வைக்கிறார்.
ஆதியாகமம் 2வது அதிகாரம் 8வது வசனம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். அவனுக்கென்று ஒரு இடத்தை உருவாக்கி வைக்கிறார். நல்ல கவனிங்க, எதற்காக அப்படி ஒரு இடத்தை உருவாக்கி வைக்கிறார்? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அவர்களோடு கூட உறவாட. நல்ல கவனிங்க, a direct contact with a man. தேவன் அந்த குடும்பத்தில் ஒருவராக இருக்கிறார். அவர்களோடு கூட உறவாடி கொண்டிருக்கிறார், பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16, 17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். பிசாசுனுடைய தந்திரம் நல்லா கவனிச்சுங்க. How far you are closer to God. எந்த அளவுக்கு நீ தேவனோடு கூட நெருங்குகிறாயோ பிரிச்சிருவான். நீ நல்லா இருக்கிறதோ, நீ ஆசீர்வாதமாய் இருக்கிறதோ, நீ தேவனோடு கூட உறவாடுகிறதோ, அல்லது பரலோகத்துக்கு போகிறதோ, பிசாசு அதற்கு எதிரி. அவன் தீமை செய்கிறவன். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். எப்படியாவது இவர்களை தேவனை விட்டு பிரிய வைக்க வேண்டும். தேவனுடைய அன்பை விட்டு பிரிய வைக்க வேண்டாம். இனி தேவன் அவர்களோடு கூட பேசக்கூடாது. அதுக்கு சதி பண்றான். நல்லா கவனி. இட் இஸ் நாட் ஈஸி டு ஐடென்டிஃபை whether this has been done by Satan. இந்த காரியம் பிசாசினால் நடந்தது என்பதை அறியறது அவ்வளவு ஈஸி கிடையாது. He is so cunning. அவன் அதிக தந்திரம் உள்ளவன். நம்ம நல்லா கவனிச்சுக்கிடணும். வேதத்தில் யாரையாவது தந்திரம் உள்ளவன் சொல்லிட்டாலே he is an instrument of Satan. அவன் பிசாசுடைய கையாளுங்கிறது தெரிஞ்சுக்கிறேன். அவன் பேசுறதெல்லாம் உங்கள்கிட்ட மிகவும் அன்புள்ளவன் மாதிரி பேசுவான். கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்கு சாதகமாய் பேசுவான். உங்களுக்கு நன்மை செய்கிறது மாதிரி பேசுவான். நம்மள சாதாரணமா மயங்குற ஆளு. நம்ம எப்படி விட்டாலே கொஞ்சம் புகழ்ந்துட்டாலே மயங்கிடுவோம். அதுலேயும் ஸ்திரீகள் இருக்காங்களே, ஸ்திரீகளை பார்த்து, அம்மா நீ எவ்வளவு அழகா இருக்க. அவன் வானத்தில் தான் பிறப்பான். அதுக்கப்புறம் வானத்தில் தான். ஒரு ஸ்திரியை பார்த்து நீ நல்லா இருக்கன்னு சொன்னாலே அவன் வானத்தில் பறக்கும்போது, அதே ஸ்திரியை பார்த்து நீ தேவனை மாதிரி மாறிடுவேன்னு சொன்னா அவன் என்னத்துக்கு ஆவா? அவன் யோசிக்கணும். உங்களை மயக்கிற வார்த்தையை சொல்லுவான்.
நீ ரட்சிக்கப்பட்டுட்டியா, யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். உன்னோடு கூட ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை கேட்டுட்டியா, யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். உன் ஆண்டவர் பரலோகத்துக்குன்னு கொண்டு போய் காமிச்சிட்டாரா, யூ மஸ்ட் பி வெரி வெரி கேர்ஃபுல். போக விட மாட்டான். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். நல்ல கவனிங்க, அந்த வசனத்தில் சகல காட்டு ஜீவன்களை பார்க்கும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. தந்திரம்னு வந்துட்டாலே அது சாத்தான். அவனுக்கு ஞானம் கிடையாது, ஞானத்தில் இருந்தவன் அது வீழ்ச்சி. அதனால தந்திரத்தில் செயல்படுவான். அந்த தந்திரங்கிறது உனக்கு நன்மை செய்ய போறது மாதிரி. அவன் பேசுறதுல நீ மயங்கி விடுவாய். அவன் சொல்றதுதான் உண்மையோ, அவன் சொல்றதுதான் உண்மையோ அந்த அளவுக்கு பேசுவான். அவ வாயில இருந்து கறக்கிறான். அவ எல்லாத்தையும் உளறிட்டா. அவனுக்கு தெரியும் இது ஆதாம்கிட்ட போனா வேகாது, அவட்ட போனாதான் காரியம் நடக்கும். அப்ப அவன் பேசுறது வாசிப்பன் 4வது வசனத்திலிருந்து, அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. நான் சாகவே சாவது. எடுத்த எடுப்பிலே ஒரு பொய்யை சொல்றான். ஏன்னா அவன் பொய்க்கு பிதா. என் ஆண்டவர் சொன்னது, அதை புசிக்கிற நாளிலே சாகவே சாவீர்கள். இவன் ஆண்டவர் சொன்னதை நம்பல, இவன் சொன்னதை நம்பிட்டா. நீங்க சாகவே சாகிறதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. யாரை போல் இருப்பீங்களா? உங்களை பார்த்து தேவர்கள் மாதிரி சொன்னா உங்களை கையில் பிடிக்க முடியுமா? சொல்லுங்க. ஆத்துல மயங்குனவதான் பழத்தை பறித்தா புசித்தா புருஷனுக்கும் கொடுத்துட்டா. பிசாசின் தந்திரமே நன்மை செய்வது போல சொல்லுவாங்க. உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு நன்மை செய்ய, உங்களுக்கு உதவி செய்கிறது மாதிரி நல்லா தெரிய வேண்டும். அப்படித்தான் பேசுவாங்க. நம்ம ஈஸியா ஏமாந்து விடுவோம். அதனாலதான் அவனுடைய தந்திரத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ அவ பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டாள். 6வது வசனம், அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெரிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு, புசிப்புக்கு
நல்லது. பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சம். இந்த மூணையும் கொடுத்தவன் அவன் தான். அது வரைக்கும் அவன் அந்த பழம் பக்கத்தில் கூட போனது கிடையாது, அதை பார்த்தது கூட கிடையாது. நீ பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டீன்னா அவனுக்கு அடிமையாகி விடுவாய். இட்ஸ் நாட் ஈஸி டு கம் அவுட். அவ்வளோ ஈஸியாக வெளியே வர முடியாது. நம்ம நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். பிசாசுக்கு இடம் கொடுத்தாச்சா ஈஸியா கவுத்துருவான். அதுக்கப்புறம் அவனுக்கு அடிமைதான். இச்சிக்கப்படத்துக்கு விருட்சம் இருக்கு என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவளுடைய புருஷனுக்கும் கொடுத்தாள். 8வது வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். நல்ல கவனிங்க, அந்த தேவ உறவு கட்டாயிருச்சு. எப்போ அவருடைய சத்தத்தை கேட்கலாம், எப்போ அவரோட கூட பேசலாம், எப்போ அவர் இறங்கி வருவார்னு சொல்லி ஆவலோட காத்துட்டு இருந்த அவங்க ஓடி ஒளிய ஆரம்பிக்கிறார்கள். வாசிப்போம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். நிர்வாணின்னு சொல்றானே, அவன் என்ன ஆடையா உடுத்திருந்தான் இதுவரை? How does he know that? அவனை சுற்றி இருந்த மகிமை போய்விட்டது. நல்லா கவனிங்க, அதுதான் அவங்களுக்கு ஆடையா இருந்துச்சு. அது வரைக்கும் அவங்களுக்கு அவங்களுடைய இருதயத்தில் இச்சையோ காமமோ எதுவுமே கிடையாது. அவனுக்கு செவி கொடுத்த உடனே அது இச்சிக்கப்படத்தக்க விருட்சம் என்று கண்டு எழுதப்பட்டிருக்கிறது. ரோமரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 23வது வசனம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி அந்த மகிமையை இழந்து விட்டான். பாவம் செஞ்ச உடனேயே அவனை மூடியிருந்த மகிமை போய்விட்டது. 11வது வசனம். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள். ஸ்திரீ கொடுத்தாளாம். சர்ப்பம் வஞ்சித்து விட்டதுன்னு அவ சொன்னது மாதிரி இவன் சொல்ல தெரியல. ஆதாம் பாவத்தை மறைத்தான். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17 முதல் 19 வரை. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய்.
அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். எல்லா ஆசீர்வாதமும் அவனை விட்டு போயிருச்சு. பிசாசுடைய தந்திரமே ஆசீர்வாதத்தை எடுக்கிறது தான். நல்லா கவனிங்க. உன்னுடைய ஆசீர்வாதத்தை எடுக்கிறது, உன் சந்தோஷத்தை எடுக்கிறது, சாபத்தை கொண்டு வருகிறவன் அவன்தான். இப்ப சாபத்துக்குள்ள வந்துட்டான். ஆளுகிற அதிகாரம் அவனை விட்டு போய்விட்டது. ஆசீர்வாதம் அவனை விட்டு போய்விட்டது. தேவ மகிமை அவனை விட்டு போய்விட்டது. 23வது வசனம். அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்தில் இருந்து அனுப்பிவிட்டார். தேவ உறவும் போய்விட்டது. ஆண்டவர் கொடுத்த ஸ்லாக்கியங்கள் அத்தனை போயிட்டு, அநேக நேரங்களில் ஆண்டவர் நம்மளை நல்லா வைப்பாரு, நம்மளை ஆசீர்வாதமா வைப்பாரு, மகிழ்ச்சியா வைப்பாரு. ஆனா அது பிசாசுக்கு பிடிக்காது. அதை இழந்து போகக்கூடிய பல சூழ்நிலைகளை உருவாக்குவான். எதுலையோ ஒன்றில் அவனுக்கு செவி கொடுத்து விடுவோம். எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான். எப்பொழுதுமே ஒரு அசம்பாவிதம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குதுன்னா, ஏதோ ஒரு கிருபையை விட்டு நம்ம வெளியில வந்திருக்கிறோம். உடனே சரி பண்ண வேண்டாம். டோன்ட் டேக் இட் திங்ஸ் கிராண்டட். நல்லா கவனிக்க வேண்டாம். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் உன் வாழ்க்கையில அன்பிளசன்ட் திங் ஏற்படுதுன்னா, நீ எங்கேயோ இருந்து விழுந்து கிடக்கிறாய். ஜெபம் குறையாது, அபிஷேகம் குறையாது. ஆனா தோல்வி வரும், நிலை தடுமாறும். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு கிருபையை விட்டு வெளியே வந்து நிற்கிறோன்னு அர்த்தம். ஈஸியா தட்டிட்டு போயிடுவான். மரணம் வரைக்கும் அவன் வாழ்க்கையில் நடக்கணும் ஆண்டவர் சொல்லிட்டார். நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு போவாய். எல்லாமே அவனை விட்டு போய்விட்டது. அவனுக்கு பிறந்த சந்ததியும் பாவத்தில் தான் பிறந்தார்கள். ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். இதற்கு பின்பு தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு தாமார் என்னும் பேருள்ள சௌந்தரியம் உள்ள ஒரு சகோதரி இருந்தாள். அவள் மேல் தாவீதின் குமாரன் அம்னோன் மோகம் கொண்டான். தன் சகோதரியாகிய தாமாரன் நிமித்தம் ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான். அவள் கன்னியாஸ்திரியாயிருந்தாள். அவளுக்கு பொல்லாப்பு செய்ய அம்னோனுக்கு வருத்தமாய் கண்டது. அவளுக்கு பொல்லாப்பு செய்ய அவனுக்கு வருத்தமா இருந்ததுதான். முக்கியமான பகுதியே அதுதான். அவன் இருதயத்துக்குள்ள காமம், அவன் இருதயத்துக்குள்ள வெறி. In spite of all this sinful thought, he is conscious
doesn't allow him to commit sin. நல்லா கவனிக்க வேண்டும். பாவம் செய்ய அவன் மனசு கேட்கல. ஆனா அந்த காம வெறியில வியாதி கூட பட்டுட்டான். வாசிப்போம். அம்னோனுக்கு தாவீதுடைய தமையன் சிமியாவின் குமாரன் ஆகிய யோனதாப் என்னும் பேருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தான். அந்த யோனதாப் மகா தந்திரவாதி. என்னது? அந்த யோனதாப்பு மகா தந்திரவாதி. இதைதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. நம்மளால கண்டுபிடிக்க முடியாதது ஒன்றுன்னா, தந்திரவாதி ஒருத்தன் நம்ம கூட கடக்காங்கிற நமக்கு தெரியாது. அவன் உனக்கு நல்லதாவே பேசுவான். உன்னை தூக்கி தலையில வச்சு கிரீட மாதிரி பேசுவான். நம்ம அதை நம்பிடுவோம். அவன் 100% நம்பிடுவோம். ஆனால் அவன் தந்திரவாதி நமக்கு தெரியாது. நம்மளை புகழ்ந்து தான் சொல்லுவாங்க. உன்னை ஒருத்தன் புகழ்ந்துட்டான்னாலே நீ செத்துட்டன்னு அர்த்தம். எல்லாம் கவனிக்க வேண்டும். அதனால தான் இயேசுவை நல்லவர்னு சொன்னதை கூட அவர் எடுக்கல. என் பிதா ஒருவன் தவிர ஒருத்தன் நல்லவன் இல்லை பண்ணிட்டாரு. அப்ரிசியேஷன் இஸ் டிஃபரண்ட். ஆனா உன்னை புகழ்ந்து பேசுறான் பாத்தியா, அது டேஞ்சர். அதில் தான் ஏறாது செத்தே போனான். ஒருத்தர் உன்னை புகழ்ந்துட்டாங்கன்னா அடுத்த செகண்டு கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா பிசாசு வைக்கப்பட்டுருவான். அடுத்த செகண்டு கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சைலண்டாக இருந்துடக்கூடாது. ஆண்டவர் ஒரு காரியம் நமக்கு சொல்லி கொடுக்கிறாருன்னா நம்ம அறிந்து கொள்ள வேணும், கவனமாக இருக்க வேண்டும். அவனுடைய கான்சியஸ் பாவம் செய்ய இடம் கொடுக்கல. ஆனா மோசமான ஒரு ஆளை ஃப்ரெண்டு பிடிச்சு வச்சிருக்கிறான். அவன் நல்லவன் மாதிரி பேசுவான். வாசிப்போம். அவன் இவனை பார்த்து, ராஜகுமாரனாகிய நீ நாளுக்கு நாள் எதினாலே இப்படி மெலிந்து போகிறாய், எனக்கு சொல்ல மாட்டாயா என்றான். அதற்கு அம்னோன், என் சகோதரன் அப்சலோமின் சகோதரியாகிய தாமாரின் மேல் நான் ஆசை வைத்திருக்கிறேன் என்றான். அப்பொழுது யோனதாப் அவனை பார்த்து, நீ வியாதிக்காரனை போல உன் படுக்கையின் மேல் படுத்துக்கொள். உன்னை பார்க்கிறதற்கு உன் தகப்பனார் வரும்போது நீ என் சகோதரியாகிய தாமார் வந்து எனக்கு போஜனம் கொடுத்து அவள் கையினாலே சாப்பிடும்படிக்கு நான் பார்க்க என் கண்களுக்கு முன்பாக சமைக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று சொல் என்றான். நல்லா கவனிங்க. இந்த தந்திரவாதின்னு சொன்ன அவன் சாவவே மாட்டான். ஆனா அவனுக்கு தோழனுக்கு செத்துருவான். நீதிமொழிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 20வது வசனம். ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான். யாரு? மூடனுக்கு தோழன் நாசம் அடைவான். மூடன் ஏன் சாவ மாட்டான் தெரியுமா? பிசாசு அவனை டச் பண்ண மாட்டான். அவனை வச்சு நிறைய காய் நட்டுவான். அவன் ஒரே ஆளை வச்சு எத்தனையோ பேர் அவன் நாசம் பண்ண இருப்பான்.
அவனை காலி பண்ணிட்டா அந்த காரியம் நடக்காது. இவன் அவன் சொன்னது மாதிரியே நடக்கிறான். உடனே தாவீது அவன் என்னத்துக்கும் கூட கேட்காம தன் மகளை போக சொல்லிடுறான். அவன் வந்ததுக்கு அப்புறம் நடக்கிற சம்பவம் 10வது வசனத்தில் இருந்து. அப்பொழுது அம்னோன் தாமாரை பார்த்து, நான் உன் கையினாலே சாப்பிடும்படிக்கு அந்த பலகாரத்தை அறை வீட்டிலே கொண்டு வா என்றான். அப்படியே தாமார் தான் செய்த பணியாரங்களை அறை வீட்டில் இருக்கிற என் சகோதரனாகிய அம்னோனிடத்தில் கொண்டு போனாள். அவன் சாப்பிடும்படிக்கு அவள் அவைகளை கிட்ட கொண்டு வருகையில் அவன் அவளை பிடித்து அவளை பார்த்து, என் சகோதரியே, நீ வந்து என்னோட சயனி என்றான். அதற்கு அவள், வேண்டாம் என் சகோதரனே, என்னை அவமானப்படுத்தாதே. இஷ்டவேளிலே இப்படி செய்யத்தகாது. இப்படிப்பட்ட மதிக்கேடான காரியத்தை செய்ய வேண்டாம். நான் ஏன் வெட்கத்தோடு எங்கே போவேன்? நீயும் இஷ்டவேளிலே மதி கெட்டவர்களில் ஒருவனைப் போல ஆவாய். இப்போதும் நீ ராஜாவோடே பேசு, அவர் என்னை உனக்கு தராமல் மறுக்க மாட்டார் என்றாள். பியூட்டிஃபுல்லா சொல்றா, அருமையான வார்த்தை அது. சிலர் ஓடி போடுற கழுதைகள் இருக்க, அந்த மாதிரி இல்லவா? ஒழுக்கமானவள், நல் நடத்தை உள்ளவள், அந்த பாவத்திற்கு உடன்படாம அவ உறவினர் தானே, ராஜாட்ட கேளு, முறைப்படி திருமணம் செய்துக்கோ. அவன் யாருக்கு தோலை? மூடருக்கு தோலை. அவனுக்கு புத்தி வராதுங்க. டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் டெல் யுவர் கேரக்டர். உன் நண்பன் யாருன்னு சொல்லு, உன் குணாதிசயத்தை நான் சொல்லிடுவேங்கிறாங்க. வாசிப்போம். அவன் அவள் சொல்லை கேட்க மாட்டேன் என்று அவளை பலவந்தமாய் பிடித்து அவளோடு சயனித்து அவளை கற்பழித்தான். அவளை கற்பழித்து விட்டான். ரோமரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 23வது வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நல்ல கவனிங்க, பாவத்தின் சம்பளம் அந்த மரணத்தை கொண்டு வர்றதுக்கு தான் அந்த தந்திரம். அவன் மரணத்துக்கு அதிகாரி, அவன் மரணத்துக்கு அதிகாரி. சாகடிக்க வச்சிருவான். பாவத்தின் சம்பளம் மரணமா? 28, 29 வசனங்கள். அப்சலோம் தன் வேலைக்காரரை நோக்கி, அம்னோன் திராட்சரசம் குடித்து களித்திருக்கும் சமயத்தை நன்றாய் பார்த்திருங்கள். அப்பொழுது நான் அம்னோனை அடியுங்கள் என்று சொல்லுவேன். உடனே நீங்கள் பயப்படாமல் அவனை கொன்று போடுங்கள். நான் அல்லவோ அதை உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். திடன் கொண்டு தைரியமாயிருங்கள் என்று சொல்லி இருந்தான். அப்சலோம் கற்பித்தபடியே அப்சலோமின் வேலைக்காரர் அம்னோனுக்கு செய்தார்கள். நல்ல கவனிங்க, அப்சலோம் சொன்னபடியே செய்து விட்டார்கள். செத்தே போயிட்டான். மூடனுக்கு தோலை நாசம் அடைவான்னு என்ன பியூட்டிஃபுல் வசனம். நீ நல்லவன் தான், நீ நல்லவன் தான், உன் நல்ல எண்ணம் இருக்குது. ஆனா உன் சிநேகிதன் நல்லவன் இல்லை. அவன் ஏஜென்ட் ஆஃப் சேட்டன், அவன் சாத்தானுடைய ஏஜென்ட். அவனை கூட வச்சு இவன் செத்துட்டான். நீங்கள் அந்த வசனத்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா,
இவனை சாகடிச்சவனே ராஜாட்ட போய் அம்னோன் மட்டும்தான் செத்தான்னு சொல்லுவான். அவன் சாக மாட்டான். அவன் ஒரு வசனம் போய் கிடையாது. வாஸ்தவம் அதிகாரம் 3:1 சர்ப்பமானது சகல காட்டு ஜீவன்கள் தந்திரம் உள்ளது. பெரிய கன்னிங்னஸ். உண்மையை சொன்னா பிசாச மாதிரி நடிக்க யாருக்குமே தெரியாது. ஏஞ்சலுக்கு கூட தெரியாது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து. இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓட 50 சேவகரையும் சம்பாதித்தான். மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று கொண்டு எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்திரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது அவனை அடைத்து, நீ எந்த ஊரான் என்று கேட்பான். அவன், உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்று கடத்த இன்ன ஊரான் என்றார். அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமுமாயிருக்கிறது. ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான். நல்லவ மாதிரியே அன்பு செலுத்துகிறவ மாதிரியே. நல்லா கவனிங்க. அப்படி யாருக்காவது பேச தெரியுமா? அதனால வேதம் பிசாசுக்கு இடம் கூடாதீங்க. அவனுடைய தந்திரத்தையெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டாம். வாசிப்போம். பின்னும் அப்சலோம், வடக்கு வியாஜ்யம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து, நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்பான். எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். யாருக்கு முடியுமா? இப்படிலாம் நடிக்க தெரியுமா? ஜஸ்ட் எம்ப்ரேஸ், அப்புறம் முத்தம் செய்கிறது. அவன் நினைச்சுக்கிடுவான், மிகுந்த அன்புள்ளவன், மிகுந்த அன்புள்ளவன். அவன் செய்கிற துரோகம் பெத்த தகப்பனுக்கு. வேதத்தில் துரோகிகள் வாழ்ந்தாலும் சரித்திரம் கிடையாது. பெத்த தகப்பனுக்கு. வாசிப்போம். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். இஸ்ரவேல் மனிதனுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். attracting the heart of people. இந்த கன்னிங்னஸ் பிசாசுக்கு மட்டும்தான் இருக்கும். என்னைக்குமே நல்ல கவனிங்க. தீமை செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்க. எப்படி பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறானோ, தீமை செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருப்பான். நீங்க தீமை செய்கிறவனை பார்த்துட்டீங்கன்னா அவன் தேவனால் உண்டானவன் இல்லை. ஆனால் அபிஷேகத்தில் இருப்பான், அவன் ஊழியம் செய்வான். கண்டுபிடிக்க முடியாது, அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் இயேசு சொன்னார், அவருடைய கனிகளினால் அவர்களை அறிந்து கொள்ளுங்கள் சொல்லி. 10வது வசனத்தில் இருந்து. அப்சலோம் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு எல்லாம் வேவுகாரரை அனுப்பி, நீங்கள் எக்கால தொனியை கேட்கும் போது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி வைத்திருந்தான்.
எருசலேமில் இருந்து வரவழைக்கப்பட்ட 200 பேர் அப்சலமோடே கூட போனார்கள். அவர்கள் வஞ்சகமின்றி அறியாமையினால் போனார்கள். வஞ்சகமின்றி அறியாமல். இப்படி அநேகருடைய ஆத்மாவை இழுக்கிறது. நல்லா கவனிங்க. பிசாசுடைய தந்திரம் அதுதான். நம்ம கவனிக்க வேண்டும், நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காரியம் பிசாசினால் வருதுன்னு கண்டெல்லாம் பிடிக்கவே முடியாது. அவங்க பேச்சில் மயங்கிடுவாங்க. அவங்க அறியாது போனார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு பேச்சில் ஒரு நாளும் மயங்கிறாதீங்க, ஒரு நாளும் மயங்கிறாதீங்க. அப்படியே ராஜாவும் அவனுடைய வீட்டார் எல்லாரும் கால்நடையாய் புறப்பட்டார்கள். வீட்டை காக்க ராஜா மறுமனையாட்டிகளாகிய 10 ஸ்திரீகளை பின் வைத்தான். அதை தவிர எல்லாரும் போயிட்டாங்க. 30வது வசனம். தாவீது தன் முகத்தை மூடி வெறும் காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். அழுது கொண்டு போகிறான். நல்லா கவனிங்க, அழுது கொண்டு போகிறான். பெத்த தகப்பனை அழ வச்சுட்டான். நல்லா இருப்பான்னு நினைச்சிங்களா? நல்லா இருக்க மாட்டான். தாவீது அழுதுட்டான்னா இவன் என்னத்துக்கு ஆவான்? 2 சாமுவேல் 18வது அதிகாரம் 8வது 9வது வசனங்கள். யுத்தம் அந்த தேசம் எங்கும் பறந்தது. அன்றைய தினம் பட்டயம் பர்ச்சித்த ஜனங்களை பார்க்கிலும் காடு பர்ச்சித்த ஜனம் அதிகம். அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். அவன் ஏறி இந்த கோவேறு கழுதை அப்பாலே போயிற்று. அதை ஒருவன் கண்டு யோவாவுக்கு அறிவித்து, இதோ அப்சலோமே ஒரு கர்வாலி மரத்திலே தொங்க கண்டேன் என்றான். நல்லா கவனிங்க. யூதாசும் துரோகம் பண்ணவன் 4 தான் செத்தான். இவன் இந்த மரத்தில் தான் இப்ப தொங்கிட்டு கிடக்கிறான். அவன் கயத்துல தொங்கிட்டான், இவன் மரத்தில் தொங்கிட்டு இருக்கிறான். துரோகம் செஞ்சவன். 14வது 15வது வசனங்கள். ஆதலால் யோவாப், நான் இப்படி உன்னோடு பேசி தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லி தன் கையிலே 3 வல்லையங்களை எடுத்துக்கொண்டு அப்சலோம் இன்னும் கர்வாலி மரத்தின் நடுவே உயிரோடு தொங்குகையில் அவைகளை அவன் நெஞ்சிலே குத்தினான். அப்பொழுது யோவாபின் ஆயுததாரிகளாகிய 10 சேவகர் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொன்று போட்டார்கள். பிசாசுக்கு இடம் கொடுத்தாச்சுனா மரணம்தான். துரோகிகள் வாழ்ந்த சரித்திரமே கிடையாது. நல்லா கவனிங்க. எப்படியெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு வர்றது, எப்படியெல்லாம் பிசாசு தந்திரமா அவன் காரியத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். செவி கொடுத்துட்டா என்ன நடக்கும்? ஆதியாகமம் 27வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போன போது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன், இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன். ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பரா துணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமா இருக்க ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும்
நான் மரணம் அடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான். ஈசாக்கு அங்கே ஏசாட்ட சொல்றான். அவனுக்கு அந்த கிழட்டு வயசுலேயே நல்லா சாப்பிடணும்னு ஆசை. கிழட்டு வயசுலையும் வேட்டையாடி சாப்பிட்ற ஆசை. பாப்பா, ஏன்னா இவன் வேட்டையில் சிறந்தவன், நல்லதாக வேட்டையாடி சமைச்சு கொண்டு வா. நல்லா கவனிங்க, அடுத்த வசனம் தான் பியூட்டிஃபுல் வசனம். வாசிப்போம். ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோடே பேசுகையில் ரெபேக்காள் கேட்டுக்கொண்டிருந்தாள். இது நம்ம பாஷையில் ஒட்டு கேட்டுக்கொண்டிருந்தான் அர்த்தம். புருஷன் தானே, பக்கத்தில் உட்காந்து ஏன்பா நானே சமைச்சு தரேன் சொல்லலாமே. இந்த ஒட்டு கேட்குறாங்களே, அவங்க ஒட்டு கேட்குறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தமாசா இருக்கும். சிலருக்கு இந்த ஒட்டு கேட்கலைன்னா தூக்கமே வராது. எங்க யாரு என்ன பேசுறான்னு கேட்கிறையே, அது பிசாசுக்கு இடம் கொடுக்கிறது. When you pass on the message to someone, you will become an instrument of Satan. ரெபேக்கா குணசாலியான ஸ்திரீ. ரெபேக்கா a beautiful family woman, நல்ல குடும்ப ஸ்திரீ. கடினமா உழைக்கிறவா, எலியேசனுடைய ஜபத்தின்படியே நடந்தபடினால ஈசாக்கு மனைவியானவா. அவளை கருவியாக்கிட்டான், அவளை கருவியாக்கிட்டான். இது நிமித்தம் அவன் சொன்னது ஏசாட்ட. இவன் என்ன செய்யற வாசிப்போம். ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வனத்துக்கு போனான். அப்பொழுது ரெபேக்காள் தன் குமாரனாகிய யாக்கோபை நோக்கி, உன் தகப்பன் உன் சகோதரனாகிய ஏசாவை அடைத்து நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன். ஆகையால் என் மகனே, என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய். நீ ஆட்டு மந்தைக்கு போய் 2 நல்ல வெள்ளாட்டு குட்டியை கொண்டு வா. நல்ல கவனிங்க, குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கிட்டானா? குடும்பத்துக்குள்ள நான் சொல்றது மாதிரி செய்ப்பா. அவன் சொல்றான், அம்மா அவன் ரோமம் உள்ளவன், அவரை தடவி பார்த்தேன்னு நான் அவன் இல்லைன்னு தெரிஞ்சா என்னை சபிச்சிருவாரு. உன் மேல வர்ற சாபம் என் மேல வரட்டும்ன்றவா. இத நிமித்தம் குடும்பத்தில் பிரிவினை. இத நிமித்தம் ஏசாவுக்கு யாக்கோபுக்கு மனஸ்தாபம். ஆதியாகமம் 27வது அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து. அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு, நீ யார் என்றான். அதற்கு அவன், நான் உமது மூத்த மகனாகிய ஏசா என்றான். துணிகரமாய் போய் சொல்லுகிறான். வாசிப்போம். அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி, வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே அவன் யார்? நீ வரும் முன்னே அவை எல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்றான். நல்ல கவனி, துணிகரமா தகப்பன்ட்ட பொய் சொல்லி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டான். இப்போ ஏசா வந்து நிற்கிறான். எப்படி இருக்குன்னு யோசிங்களேன். வனத்தில் போய் வேட்டையாடி சமைச்சு கொண்டு வர்றான்.
வாசிப்போம். ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்றான். அதற்கு அவன், உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டான் என்றான். என்னது? எப்படி வந்து? தந்திரமாய். தந்திரம்னு வந்துட்டுனாலே பிசாசினுடைய கையால் அர்த்தம். யார் அந்த ஈசாக்கு? ஆபிரகாமுடைய சந்ததி. யார் அந்த யாக்கோபு? ஏசா ஆபிரகாமுடைய சந்ததி. இவங்க பரலோகத்துக்கு நியமிக்கப்பட்டவங்க. பரலோகத்துக்கு நியமிக்கப்பட்டவங்களே தான் இப்படி காலி பண்ணிட்டான். நாற்பத்தி 1வது வசனம். யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும். என் தகப்பனுக்காக துக்கிக்கிற நாட்கள் சீக்கிரமாய் வரும். அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். அவனை கொன்று போடுவேன். ஏசாவும் பரலோகத்துக்கு போக முடியாது, யாக்கோபும் பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால யாக்கோபு செஞ்ச தவறு நிமித்தம் கர்த்தர் அவனை ஒரு பாதையில நடத்துறாரு. அவனை நடத்தி அவனோடு கூட ஒப்புரவாகிறத ஏற்படுத்துறாரு. ஆதியாகமம் 33வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து. அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு, உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்றான். அதற்கு அவன், தேவன் உமது அடியாருக்கு அருளின பிள்ளைகள் என்றான். இந்த ரெக்கன்சிலியேஷன் ஏற்படலைன்னா இவன் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டருடைய திட்டம், ஆண்டருடைய தரிசனத்தை நாசமாக்க பிசாசு செய்த சதி. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 11வது வசனம். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்து இருப்பார்கள். இந்த ரெக்கன்சிலேஷன் நடக்கலைன்னா அங்க போய் இருக்க மாட்டான். இந்த ரெக்கன்சிலேஷனுக்காக ஒரு பாதையில் அவனை கர்த்தர் கொண்டு செல்றார், உடைக்கிறாரு. ஆண்டவரிடத்தில் கடைசியில் பிடிவாதமாக நிற்கிற சூழ்நிலைக்கு வர்றான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விட மாட்டாண்டவரே. அப்பதான் அவனுக்கு இஸ்ரவேலும் பேர் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவனோட கூட ஒரு ரெக்கன்சிலியேஷன் ஏற்படுகிறது. பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டா எத்தனை குழப்பங்கள், எத்தனை பிரச்சனைகள். அல்லேலூயா.